நார்டன் பிரிட்ஜ் காசல் ட்ரீ தோட்டத்தில் காணாமல் போன 20 வயது யுவதி காசல் ட்ரீ நீர்த்தேக்கத்தில் இன்று சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இன்று காலை 9 மணியளவில் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதுடன் நண்பகல் 12:20 அளவில் நீர்த்தக்கத்திலிருந்து சடலம் மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். மோகன்ராஜ் பிரியாந்தினி என்ற 20 வயதான இந்த யுவதி 2 தினங்களுக்கு முன்னர் வீட்டில் இருந்தபோது காணாமற் போனதாக உறவினர்கள் தெரிவிக்கின்றனர். நாங்க கோயிலுக்கு போயிட்டு 6:30 மணிக்கு வந்து சாப்பாடுலாம் போட்டு கொடுத்துச்சு. சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு கட்டல்ல உட்காந்துருச்சு. 7:30 மணி இருக்கும். நான் சொன்ன தண்ணி பிடிச்சாந்து உள்ளுக்கு வைங்கன்ட்டு. அதுக்கு பிறகு நாங்க பிள்ளைய பார்க்கவே දවස් දෙක ඉස්සෙල්ලා රේ අතාමාට ගෙදරින් ඉඳලා එළියට ගිහිලා තිනවා. 2 நாட்களுக்கு முன்னர் 7:30 மணி அளவில் வீட்டிலிருந்து சென்றிருக்கின்றார். வீட்டிலிருந்து சென்று 2 நாட்களாக வரவில்லை. அப்பாவின் கையடக்க தொலைபேசிக்கு குறுந்தகவல் அனுப்பியுள்ளார். என்னை தேட வேண்டாம் என குறுந்தகவல் அனுப்பியுள்ளார். 2 நாட்களாக தேடி பார்த்தோம். அதன் பின்னர் தான் காசல் ட்ரீ நீர்த்தேக்கத்தில் சடலம் ஒன்று இருப்பதாக அறிந்தோம். பிரேத பரிசோதனைக்காக சடலம் நாவலப்பிட்டி சட்ட வைத்திய அதிகாரியிடம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். சடலமாக மீட்கப்பட்டவர் இம்முறை கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையில் தோற்றி பெறுபேறுகளுக்காக காத்திருந்தவர் என எமது செய்தியாளர் கூறினார். நேற்று முன்தினம் இரவு குறித்த யுவதி வீட்டிலிருந்து காணாமல் போயிருந்ததாக நேற்று முறைப்பாடு செய்யப்பட்டதாகவும் போலீசார் குறிப்பிட்டனர்.